தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய கூட்டணி கட்சிகளின் பலத்துடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இருந்த எனக்கான மனநிலையில் தற்போது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் சந்தித்த மக்களும் இங்குள்ள அரசியல் நிலைமையும் அந்த மகிழ்ச்சி காரணமாக இருக்கின்றன. என்னுடைய அரசியல் வரவு என்பது எனக்கே வியப்பாக இருக்கிறது. என்னால் இன்னும் நம்ப முடியாதாக இருக்கிறது. ஒரு திரைப்படம் எடுக்கும்போது சமூகத்தினுடைய தேவை கருதி அதற்கு ஏற்பதான் என்னுடைய கதையை உருவாக்குவேன். எனக்கு தெரிந்த கதையெல்லாம் நான் படமாக்குவதில்லை. அந்த நேரத்தில் இந்த சமூகத்திற்கு இந்த படம் தேவை என்பதாக எப்படி ஒரு திரைப்படத்தை உருவாக்குகிறானோ அதே போல்தான் என்னுடைய அரசியல் வரவும். இந்த நேரத்திற்கு என்னுடைய அரசியல் வரவு என்பது அதுவும் கடலூர் மாவட்டத்திற்கு உடனடி தேவை என்பதாக நான் உணர்கிறேன். இதுவரை 20 தேர்தலுக்கு மேல் நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தல்களையும் கடலூர் சந்தித்திருக்கிறது. நான் 7 வயதில் பார்த்த அதே கடலூர் தான் இன்றும் இருக்கிறது. எந்த வளர்ச்சியும் இல்லாத சீர்கேடான அந்த நிலையை காணும்போது வருத்தமாக இருக்கிறது. 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலேயே ஒரு மாவட்டம் எந்த வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறது என்றால் அது கடலூர் மாவட்டம் தான். வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்ததை எல்லாம் அழித்து விட்டார்கள். குறிப்பாக இங்கு இருக்கிற விவசாயம், இங்கு இருக்கிற மண்வளம், இங்கு இருக்கிற சுற்றுச்சூழல் அனைத்தும் பணவெறியர்களால் திட்டமிட்டு அழிக்கப்பட்டது. இனி ஒருபுறம் இயற்கை கடலூரை ஒவ்வொரு ஆண்டும் தாக்கி சீரழிக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி அடைபவர்கள் இந்த அரசியல்வாதிகள் தான். ஏனென்றால் கிடைக்கும் வெள்ள நிவாரணத்தை வைத்து எதை சாப்பிடலாம் என்பதாகத்தான் அவர்களுடைய மகிழ்ச்சியெல்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் அதனால் பாதிக்கப்படும் இந்த மக்களுடைய துயரம் எவருக்கும் புரிவதில்லை. அந்த டிசம்பர் மாதம் வந்தால் கொலை நடுங்கும் இந்த மக்கள் மனநிலை போல் இல்லாமல் எப்பொழுது சூறாவளி வரும், எப்பொழுது வெள்ளம் வரும் என மனநிலையில் அவர்கள் இருந்தார்கள். இந்த துயரம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திற்கும் இல்லை. வாழை பயிரிட்டால் வாழை பயிரிடும் விவசாயிகளுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு வாழைக்கும் எவ்வளவு செலவாகும் என்பது. அது அப்படியே அழிந்தே போயிடும். ஆனால் அதற்கான விலையும் இருக்காது. விளைந்தாலும் அது வேறு. முந்திரி இன்றைக்கு பண்ருட்டியில் விளையும் முந்திரிக்கு 6500 ரூபாய்க்கு வாங்குவதற்கு ஆள் கிடையாது. போய் பாருங்கள், அந்த தோப்பில் ஒரு மனிதர்கள் கூட கிடையாது. ஊர் முழுக்க அப்படியே வாடி கிடக்கிறது. இந்த நிலைக்கெல்லாம் யார் காரணம்? ஏற்றுமதி கொள்கையை நீங்கள் உருவாக்கி இறக்குமதி கொள்கையை என்னென்ன செய்கிறீர்கள் என்பதையெல்லாம் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டியதை விடவும் நாடாளுமன்றத்தில் நான் சொல்வது மிக அவசியமாக இருக்கிறது. இங்குள்ள விவசாய வாழ்வாதார நிலையை சரி செய்வோம். குறிப்பாக நிலக்கரியால் வெட்டியெடுக்கப்பட்டு 44,000 ஏக்கர் நிலங்களை பறிகொடுத்து நிற்கும் இந்த கடலூர் மாவட்டம் மீண்டும் 24,000 ஏக்கரை பறிகொடுப்பதற்கு விளைநிலங்களை பறிகொடுக்கும் நிலையில் உள்ளதால் தான் நான் இந்த தேர்தலில் இறங்கியுள்ளேன். நான் வேறு எதற்காகவும் இந்த அரசியலில் ஈடுபடவில்லை. கடலூர் மாவட்டத்தை காப்பாற்றுவதற்காக மட்டுமே. நன்றி, வணக்கம். உறுதியாக வெற்றி வாய்ப்பு எங்களுடைய கூட்டணிக்கு தான் இப்போது சொல்லுகிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் சின்னத்தின் பின்னாடி திருவிழா ஒழிஞ்சிருக்கான்னு சொன்னீங்க. பாமகவுக்கு பலகாலமா மாம்பழ சின்னம் இருக்கு. அது மட்டும் ஒழிஞ்சிருக்கான்னு சொல்லலாம். அவசியம் இல்லை.